ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் எடை காரணமாக அவரை தகுதி நீக்கம் செய்து ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் முழு பின்னணி என்ன? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வெற்றியாக வினேஷ் போகத்தினுடைய வெற்றி என்பது நேற்று பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேர இடைவெளியில் இந்த வெற்றி என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு மாறி இருக்குதுன்னு தான் சொல்லணும். வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பின்பு ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் இறுதி போட்டிக்கு முன்னேறக்கூடிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை அவங்க படைச்சிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா ஏற்கனவே சாக்ஷி மாலிக் 2016 வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தாலும் கூட இறுதிப் போட்டிக்கு மல்யுத்தத்தில் எந்த ஒரு வீராங்கனையும் முன்னேறியதில்லை இந்தியா சார்பில். எனவே வினேஷ் போகத் நேற்று அந்த சாதனையை படைச்சிருந்தாங்க. இந்த வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் இதை 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, அவங்க 2016 ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 53 கிலோ எடைப்பிரிவில் தான் விளையாடி வந்தாங்க. 2020 வரைக்குமே கூட அவங்க தொடர்ந்து அவங்களுடைய போட்டியாக 53 கிலோ மல்யுத்தம் போட்டி தான் இருந்தது. ஆனால் 2023 அந்த போராட்டங்கள் மல்யுத்த சங்கத்துக்கு எதிரான நடைபெற்ற போராட்டத்தின் போது அவருக்கு முன்னாக இந்திய சார்பில் அன்டின் பொங்கல் வெறும் 19 வயதில் தற்போது ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாயிருக்காங்க. அவங்க 53 கிலோ எடைப்பிரிவில் ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றதன் காரணமாக அவங்க 50 கிலோ எடைப்பிரிவுக்கு மாறியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 கிலோ எடை குறித்து தான் அவங்க இந்த 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அவங்க ஒலிம்பிக் போட்டிக்கு அவங்க கோட்டா வென்ற ஆசிய மல்யுத்த போட்டிக்கு போகும்போது கூட அவருடைய எடை என்பது போட்டியின் போது அதிகமாக இருந்தது. இருப்பினும் கூட போட்டி தொடங்குவதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாகவே அவருடைய எடையை குறித்து அந்த போட்டியில் பங்கேற்று அவர் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கும் தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த சூழல் தான் நேற்று ஒலிம்பிக்ஸ் போட்டி அந்த மல்யுத்தம் பொறுத்த வரைக்கும் 2 நாட்களாக இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது. முதல் நாளில் தகுதி சுற்று, காலிறுதி, அரையிறுதி வரையும், இரண்டாவது நாளில் இறுதி போட்டி என 2 நாட்கள் போட்டி நடைபெறும். 2 நாட்களிலும் போட்டி தொடங்குவதற்கு, அதாவது டேவுடைய பிகினிங்கில் மல்யுத்த வீரர்கள் அதே போன்று கிக் பாக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை சோதனை அடிப்படையில் காட்ட வேண்டிய ஒரு விதியாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று காலை வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை கணக்கிடும் போது அவருடைய உடல் எடை என்பது சற்று கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வரை அதிகமாக இருந்ததாகவும் அதன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மல்யுத்த விதிகளின் அடிப்படையில் இந்த தகுதி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர் நம்ம பேசும்போது தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா நேற்று போட்டி தொடங்குவதற்கு முன்பு அவருடைய உடல் எடை என்பது 50 கிலோவாக இருந்தால் கூட நேற்று இரவு அவருடைய போட்டி முடியும் போது கிட்டத்தட்ட நேற்று 3 போட்டிகள் அவர் பங்கேற்றாங்க. அந்த போட்டியின் போது அவர் அந்த போட்டிக்கு தயாராகும் விதமாக எடுத்துக்கொண்ட புரோட்டீன்ஸ் காரணமாக கிட்டத்தட்ட 2 கிலோ வரை அவருடைய உடல் எடை என்பது அரையிறுதி போட்டி முடியும் போது இருந்ததாக கூறப்படுகிறது. அரையிறுதி போட்டி முடிந்த 20 நிமிடங்களிலிருந்து நேற்று இரவு முழுவதும் வினேஷ் போகத் அந்த 2 கிலோ எடையை குறைப்பதற்காக அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொண்டாங்க. நேற்று இரவு போட்டி முடிந்த 20 நிமிடங்களில் அவங்க வெயிட் லிஃப்டிங் பயிற்சி மேற்கொண்டதை பார்த்தோம். ஸ்கிப்பிங் பயிற்சி மேற்கொண்ட புகைப்படங்கள் நேற்று இரவு முதலே வெளியானதை பார்த்தோம். போட்டி முடிந்தவுடன் பயிற்சி மேற்கொள்கிறார், இறுதிப் போட்டிக்கு தயாராகிறார் வினேஷ் போகத் அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்ட சூழலில் அவரோட உடல் எடை அதிகமாக இருக்கிறது. அதனை உடனடியாக குறைக்க வேண்டிய பணிகளில் வினேஷ் போகத் நேற்று ஈடுபட்டிருக்கிறார். இன்று காலை உடல் எடை பார்க்கும்போது 50 கிலோவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சங்கமும் அதே போன்று இந்தியாவினுடைய அணி தலைவராக இருக்கக்கூடிய ககன் நரங் அதே போன்று மல்யுத்த வீரர்கள் பயிற்சியாளர்கள் அனைவருமே இன்று இரவு தான் போட்டி நடைபெற இருக்கிறது. எனவே ஒரு கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் வழங்கும் பட்சத்தில் அந்த 100 கிராம் குறைப்பதற்கான பணிகளை வினேஷ் போகத் செய்வார். இறுதிப் போட்டிக்கு முன்பாக அவர் 50 கிலோவுக்கு குறைவாக இருப்பார். எனவே போட்டியில் பங்கேற்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இருப்பினும் கூட இந்த மல்யுத்த சங்கத்தின் சார்பாக ரெஸ்லிங் அசோசியேஷன், சர்வதேச ரெஸ்லிங் அசோசியேஷன் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததன் காரணமாக தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இந்த தகுதி நீக்கம் காரணமாக அவர் தற்போது பார்த்தோன்னா கடைசி இடம் வினேஷ் போகத் இறுதி போட்டிக்கு முன்னேறியிருந்தாலும் கூட தற்போது அவருடைய உடல் எடை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக அவர் கடைசி இடம் பிடித்ததாக அறிவிக்கப்படும். இந்த 50 கிலோ எடைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கப்பதக்கம், அதாவது வினேஷ் போகத் எதிர்கொள்ள இருந்த அமெரிக்க வீராங்கனைக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும். வெள்ளி பதக்கம் யாருக்குமே வழங்கப்படாது. 2 வெண்கல பதக்கத்துக்கான போட்டி ரெப்சேஜ் என்று மல்யுத்தத்தில் சொல்லுவோம். ரவுண்ட் ஆஃப் 16 இறுதி போட்டிக்கு முன்னேறிய 2 வீராங்கனை
வீராங்கனைகளோடு எதிராக தோல்வியிட்ட இந்த ரவுண்ட் ஆஃப் 16 தோல்வியிட்ட வீராங்கனைகள், அதே போன்று காலிறுதி அரையிறுதின இந்த வீராங்கனைகள் அனைவருமே இணைந்து 2 போட்டிகளில் விளையாடுவாங்க, 2 சுற்றுகளாக. அந்த 2 வீராங்கனைகளுக்கு வெண்கல பதக்கம் வழங்கப்படும். தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எந்த ஒரு பதக்கமும் வழங்கப்படாது. இதனை இந்திய ஒலிம்பிக் சங்கமும் உறுதி செய்திருக்கிறது. இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்தியாவினுடைய அணித்தலைவராக ஒலிம்பிக்ஸ் அணித்தலைவராக சென்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்றக்கூடிய ககன் நரங் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவரும் ஒரு அறிக்கையாக விரிவாக வெளியிட இருப்பதாக நமக்கு பாரிஸிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் மூலம் ஒலிம்பிக் மல்யுத்தத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் மூலம் வினேஷ் போகத்தின் கண்ணீரும் காயங்களும் போராட்டமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.